இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து வீடியோக்களை பெற பாண்டியன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த அரசாணை விரைவில் கிடைக்குமா, இல்லை இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இது பல ஆண்டுகளாக தொன்று நடத்துகின்ற ஒரு போராட்டம். தேவேந்திர குல சமுதாய மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாகவே திரண்டு இதை போராட்டமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி ஆண்டு சென்றவர்கள் எல்லாம் தருகிறோம் என்று சொல்லுகின்றார்களே தவிர இதுவரை அரசாணை வெளியிடப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டாக சொல்ல முடியும். யார் என்று எப்பொழுது தருகின்றார் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தேவேந்திர குல மக்களுக்கு சமுதாயத்துக்கு நான் சொல்வதெல்லாம், என்று ஒன்று கூடி ஒருதாய் மக்களாக திரண்டு ஒரு போராட்டத்தை நாம் செய்கின்றோமோ அப்பொழுதுதான் மத்திய அரசும் மாநில அரசும் திரும்பி பார்க்கும். அதன் பிறகுதான் கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வாய்ச்சொல்லிலே வாழ் வீசுகின்றார்களே தவிர தேவேந்திர குல சமுதாயத்திற்கு யாரும் இதுவரை செய்வது கிடையாது. மன வருத்தத்தோடு நான் செய்தியை வெளியிடுகிறேன். உண்மையை நிலை அதுதான். காரணம், நம்மளுக்குள் பிரிவுகள், பிளவுகள், தலைவர்களுக்குள்ளே பிளவுகள், இதையெல்லாம் மறந்து சமுதாயமே ஒன்று என்ற குறிக்கோளோடு என்று ஒன்று திரளுகின்றோமோ அப்பொழுதுதான் தேவேந்திர குல சமுதாயத்திற்கு விடிவு காலம் பிறக்கும் என்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலையும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பிலும் மக்களை நான் வேண்டுகிறேன். இப்போ எல்லா தேவேந்திர குல வேளாளர் இதில் வந்துட்டு நிறைய இன்னைக்கு சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு இது பண்ணலாமே. நீங்களே தலைமை தாங்குவதற்கு நான் எப்பொழுதுமே தலைமை தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன். தெருவுக்கு ஒரு தலைவர்கள் தோன்றுவர்களை பற்றி நான் கவலைப்படுவது அல்ல. அவர்களெல்லாம் தலைவர்கள் என்று சொல்வதே குற்றச்சாட்டாக பத்திரிகை நிருபரை நான் அவர்களை சொல்கிறேன். அவர்கள் தலைவர்கள் அல்ல. தரந்தாழ்ந்து சமுதாயத்தை ஏமாற்றி எட்டி பிழைக்கின்ற கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. அவர்களே ஒருங்கிணைந்தால் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு இழுக்கு. ஆக சமுதாயத்திற்கு யார் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள், யார் பாடுபட்டார்கள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பாடுபட்டவர் யார், எப்படியெல்லாம் இன்னைக்கு நெஞ்சை நிமிர்த்தி தேவேந்திர குல சமுதாயம் ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள், அதையெல்லாம் மறந்து துறந்து செல்கின்ற மடையர்களை நான் சொல்லுகின்றேன். பின்னால் எண்ணி பாருங்கள். நான் பணியிலே இருக்கும்போது, பயணத்திலே இருக்கும்போது, மக்கள் களப்பணியிலே இருக்கும்பொழுது, புரட்சி செய்யும் பொழுது பிறக்காதவர்களால் இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர் என்று சொல்லும் பொழுது அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய வேதனையான விஷயம். உண்மையான தேவேந்திரனாக இருந்தால் இதை சிந்தித்து செயல்படுகின்றவன் நம்மோடு வரட்டும். அவர்களோடு நான் இணைய தயாராகிறேன். பட்டியல் வெளியேற்றதுக்காண்டி அவங்களோட எல்லாம் சேர்ந்து போராட தயாராக இருக்கீங்களா தலைவர்? பட்டியலினம் என்பது பட்டியலின போராட்டத்தை நாம் செய்வதற்கு நாங்கள் அன்றே சொல்லியிருக்கிறோம். அந்த பணியிலே நாங்கள் திரண்டு செயல்பட காத்திருக்கிறோம். அதிலே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கருத்து என்னுடைய கருத்தும் ஒன்றாக இருந்தாலும் சரி, களப்பணியிலே ஒன்றாக வருவதற்கு அவர் தயாராக என்று பல மேடைகளிலே பல மீடியாக்களே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர் என்னோடு இணைவதற்கு பயப்படுகிறார். அதுதான் உண்மையான நிலை. நான் அவரை பலமுறை அழைத்திருக்கின்றேன், மீடியா வாயிலாக அழைத்திருக்கின்றேன், சொல்லியிருக்கின்றேன். வர மறுக்கிறது காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஒத்த கருத்து உள்ளவர்கள் என்னோடு இணையலாம். அவர்களோடு நான் இணைந்து நான் செயல்பட தயாராகிறேன். தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியிட்டு அடுத்த கட்ட போராட்டம் என்ன கூடிய வகையில் அறிவிக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து வீடியோக்களை பெற பாண்டியன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.